வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கும் தருணங்களில் விவிலியம் அளிக்கும் வாக்குறுதிகளும் அதில் வரும் மாந்தர்களின் வாழ்க்கை பயணமும் மிகப்பெரிய உந்துதலை தரும். தன்னம்பிக்கையை மீட்டெடுக்க விவிலியம் காட்டும் வழிகளை பற்றி இங்கே நான் சொல்லட்டுமா? யோசேப்பின் வாழ்வு குழியில் தொடங்கி அரியணையில் முடிந்த ஒரு காவியம். உடன் பிறந்தவர்களால் விற்கப்பட்ட போதும், பொய் குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்ட போதும் அவர் கடவுள் மீதிருந்த நம்பிக்கையை விடவில்லை. சிறையில் இருந்தாலும் சரி, அடிமையாக இருந்தாலும் சரி, அவர் தனக்கு வழங்கப்பட்ட வேலைகளை செம்மையாக செய்தார். கடின உழைப்பும் நேர்மையும் அவரை உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் சென்றன. தன்னை துன்புறுத்தியவர்களை பழிவாங்காமல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோபு சொத்து, சுகம், பிள்ளைகள் என அனைத்தையும் இழந்த போதும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் இருந்தார். தாவீது சவுல் மன்னனால் வேட்டையாடப்பட்ட போதும், தனிமையில் பயந்த போதும், கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தன் மன உறுதியை வளர்த்து கொண்டார். எலியா மனச்சோர்வின் விளிம்பிற்கு சென்று என் உயிர் போனால் போதும் நினைத்த போது கடவுள் அவருக்கு உணவளித்து இளைப்பாறுதல் தந்து மீண்டும் ஒரு பெரிய பணியை செய்ய தூண்டினார். விவிலியத்தில் உள்ள சில வசனங்கள் நேரடியாகவே ஒருவருக்கு மன வலிமையை தரக்கூடியவை. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகைக்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். தன்னம்பிக்கை என்பது எல்லாம் என்னால் முடியும் என்று நினைப்பது மட்டுமல், எனக்காக ஒரு சக்தி இருக்கிறது, அது என்னை வழிநடத்தும் என்று நம்புவதும் தான். யோசேப்புக்கு கிடைத்த வெற்றி ஒரே நாளில் கிடைக்கவில்லை, பல வருட போராட்டத்திற்கு பிறகே கிடைத்தது. எனவே உங்கள் தற்போதைய காலம் கடினமாக இருந்தாலும் அது ஒரு அழகான தொடக்கத்திற்கான பயிற்சியாக இருக்கலாம்.